திமுகவுக்கு வில்லங்கமான விக்கிரவாண்டி பாடம் புகட்ட தயாரான வன்னியர்கள். பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமூர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில தோல்வி பயத்தின் காரணமாக திமுக போட்டியிடாம கூட்டணி கட்சி தலையில கட்டலான்னு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்கு. விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இயற்கை ஏறிய காரணத்தினால அந்த தொகுதி இப்ப காலியா இருக்கு. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு. ஒரு சில மாநிலங்கள்ல செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல அந்த மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறதுனால அதோடு சேர்த்து விக்கிரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வன்னியர்களுடைய பெருத்த கோபத்திற்கு ஆளான திமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை அடைய தயாராக இல்லாத காரணத்தினால இந்த தொகுதியை ஏதாவது கூட்டணி கட்சி தலையில கட்டிடணும்னு மும்முரமா இருக்கிறாங்களாம். மற்ற தொகுதியை காட்டிலும் விக்கிரவாண்டி தொகுதி வன்னியர்கள் திமுக மேல அதிக கோபமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா 2019ஆம் ஆண்டு இந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ இடைத்தேர்தலின் போது பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னார். அதுல இருந்து இப்போ 5 வருடம் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அதை குறித்து கண்டுக்கல. அந்த கோபம் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு இருக்கதான் செய்யுது. 2019 இடைத்தேர்தல் முடிஞ்சது, 2021 சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சது. உயர் நீதிமன்ற வழக்க காரணம் அமைச்சாங்க. உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் மு.க.ஸ்டாலின் இன்னைய வரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுல தயாரா இல்லை. அது மட்டும் இல்லாம விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பாமக போட்டியிடும்னு எதிர்பார்க்கப்படுது. பாமக பாஜக கூட்டணி சார்பாக பாமக அங்க கிளம்புறங்கன்னா பாமக தான் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழலா இருக்கு. ஏன்னா பாமகவுக்கு இது வலுவான ஒரு தொகுதியும் கூட. ஏறத்தாழ 55 விழுக்காட்டிற்கு மேலாக இங்க வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க. பட்டியல் சமுதாய மக்களும் வன்னியர்களுக்கு ஆதரவாக இந்த தொகுதியில இருக்கிறாங்க. ஏன்னா பொன்முடிக்கு அந்த அளவுக்கு நல்ல பேர் அங்க. அவர் தானே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை, ஒரு பெண்மணிய இதே பொன்முடித்தான் ஒரு நீ எல்லாம் பட்டி எஸ்சி தானே அப்படின்னு பேசுறத அவங்க இன்னும் மறக்கல. அதனால திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு. இப்படி பாமக இடைத்தேர்தலில் களமிறங்குகின்ற காரணத்தினால, தோல்வி பயத்தினால திமுக எப்படி இந்த கடினமான இப்ப கடலூரெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலையில கட்டிச்சோ அதே மாதிரி விக்கிரவாண்டியவும் வேற ஏதாவது கூட்டணி கட்சி தலையில கட்டலாம் என்று திட்டமிட்டிருப்பதா ஒரு தகவல் உள்ளாதிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, எதற்க திமுகனாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பனாலும் சரி, பாமக அந்த தொகுதியில் களமிறங்கினால் நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி. அதனால தான் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து இந்த தொகுதியில பாமக களமிறங்கணும்னு வேண்டுகோளை வைத்திருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்புலையே பாமகனுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு குறித்து பாமக அங்க களமிறங்குவது குறித்து மிக விரைவில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பாங்க. 99 விழுக்காடு பாமக அங்க களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த அச்சத்தின் காரணமாக திமுக பின்தள்ளப்பட்டு அச்சத்தின் காரணமாக போட்டியிட பயப்படலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக ஒரு இடைத்தேர்தலில் தோல்வியுற்றா அதுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படும்னு அவங்க சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் விக்கிரவாண்டியில தயாராக இருப்போம். நாம் வெற்றிகளை பறிக்க. நன்றி.